உலகத்திலே பெஸ்ட்டான மோட்டர் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க. அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் மோட்டர் உங்க வீட்டை தேடி வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டர், தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனல் சம்பர்சிபிள்னு சொல்லுவாங்க. மோட்டர்ஸ் பிராண்ட்ல அவைலபிள் இருக்கு, ஷார்ப் அவைலபிள் இருக்கு, லக்ஷ்மி இருக்கு. 3 பிராண்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க அப்படியே கொஞ்சம் கேமரா மட்டும் திருப்பிக்கோங்க. கஸ்டமர்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ ரெடியாக நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நமக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும், கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. இந்த யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 2300 தான் வரும். என்னடா அந்த 2300 அப்படி என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2300 பொருள் கூட இந்த மாதிரி ஃப்ளோட் சுவிட்சும் வந்துடும். இதுதான் டேங்க்ல போட சென்சார்ஸும் வந்துடும். உங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிறதுக்கும், டேங்க்ல தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிறதுக்கும் இப்போ உங்களுக்கான சூப்பரான ஒரு தீர்வை பான் எக்ஸ்போர்ட்ல இருந்து கிடைக்க போகுது. அதுக்காக நம்ம இப்போ பான் எக்ஸ்போர்ட் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். ஸோ இதோட மேலாளர் நம்ம சாரை வந்து மீட் பண்ணலாம், அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ரேட்ல இருக்கு, என்னென்ன வேரியன்ட் இருக்கு, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க பாலா பேசுறேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட். நிறைய வீடியோ நம்மள பார்த்துருப்பீங்க. நம்மளை வந்தாலே தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பற்றி இவர் பேச போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் இதோட சிறப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மோட்டார்ஸும் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, யூ கேன் சர்ச் பான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. மேலும் மேலும் அதிகப்படியான கண்டென்ட்டும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், ஒரு மோட்டரை எப்படி வாங்கணும், ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோல் எதுக்காக பயன்படுது, அதே மாதிரி நம்ம வீட்டில் தண்ணி வேஸ்ட் ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு கரண்ட் பில் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி ரெண்டு மூணு மாடல்ஸ் எல்லாமே புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். வாரண்டி ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்திருக்குது. புதுசாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தோம். பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெஸ்ட்டான மோட்டர் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க. அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் மோட்டர் உங்கள் வீட்டை தேடி வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன மோட்டருங்க, அதாவது செல்ஃப் ரன்னிங் மோனோபிளாக் மோட்டர்ஸ் எல்லாம் இருந்து ஆரம்பிச்சு தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய ஓப்பனல் மோட்ரு, உங்கள் விவசாயத்துக்கு தேவைப்படைய ஓப்பனல் மோட்ரு, கிணத்து மோட்ரு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் பர்பஸ், V6 பர்பஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர் மோட்ரு. புதுசாக போர் போட்டிருக்கீங்களா, 100 அடி 200 அடி 500 அடி ஏன் 1000 அடி போர் போட்டிருக்கீங்களா, நம்மகிட்ட அந்த மாதிரி டைப் மோட்டர் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உள்ள எல்லா பிராண்ட்ஸும் மோட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இப்போ பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் மோட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சின்ன மோட்டருங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மினி மோனோபிளாக்னு சொல்லுவாங்க. மினி மோனோபிளாக் செல்ஃப் ரைமிங் மோட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா half HP உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடியில் நான் சம்பு தொட்டி கட்டியிருக்கிறேன். அந்த 15 அடி சம்பு தொட்டியிலிருந்து மேலே டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி வரைக்கும் தண்ணி ஏற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப் மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. செல்ஃப் ரைமிங் மோட்டர் இதில் half HP விலை பார்த்தீங்கன்னா 2500 வருங்க. காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங், வெளியே அலுமினியம் பாடியில் வந்துடும் உங்களுக்கு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 லிட்டர் டிஸ்சார்ஜ் வந்துடும். இதே மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 1 HP அவைலபிள் இருக்குது. 1 HP பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3900 வருதுங்க. இதுவும் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி செக்ஷன் இருக்குங்க. தள்ளுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 அடி வரைக்கும் டெலிவரி இருக்கும். கிட்டத்தட்ட 3000 லிட்டர் டிஸ்சார்ஜ் வரைக்கும் கொடுத்துருங்க. இதோட விலையை பார்த்தீங்கன்னா 3900 ருபீஸ் வருங்க. இது வந்து செல்ஃப் ரைமிங் மாட்ரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த V-ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. V-ஃப்ளோலேயே கேஸ்டிங் பாடிலாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோனோபிளாக் மோட்டர்ஸ் இருக்குது. அது மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி இழுத்து மேலே ஏற்றுற மாதிரி ஒரு 20 அடி 25 அடி தண்ணி இழுத்து எனக்கு மேலே ஏற்றணும். ஹை ஸ்பீட் பம்ப்ஸில் அதுவும் 2800 RPM வேணும் அப்படின்னா இதெல்லாம் 5250 வருதுங்க. லக்ஷ்மி பிராண்டில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மோட்டர்ஸ் எல்லாம் வெளியே ஓப்பன் பண்ணியே இருக்கும், செல்ஃப் ரைமிங் மோட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மோனோபிளாக் மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மோனோபிளாக்ல இது வந்து half HP அவைலபிள் இருக்கு, 1 HP அவைலபிள் இருக்கு. half HP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4750 வரும். 1 HP பொறுத்த வரைக்கும் 5250 வரும். ஸோ இந்த மாதிரி மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கு. லக்ஷ்மி வேணா லக்ஷ்மி இருக்குது, மோட்டக்ஸ் வேணா மோட்டக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரைமிங்லேயே உங்களுக்கு வந்து கேஸ்டிங் பாடியிலே நம்மகிட்ட செல்ஃப் ரைமிங் சொல்கிறத விட அந்த மோனோபிளாக்னு சொல்லலாம். மோனோபிளாக்ல கேஸ்டிங் பாடி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டர். தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனல் சம்பர்சிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ ஓப்பனல் சம்பர்சிபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 அடி ஹைட்டு, அதாவது தொட்டி உள்ள போட்டுட்டு 80 அடி ஹைட்டு மேலே தள்ளுற மாதிரி இருந்தால் 1 HP ஓப்பனர் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 4250 வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே half HP ஓப்பனல் வேணும் எனக்கு, ஒரு 60 அடி தள்ளலாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வரும். என்னங்க இதுக்கும் அதுக்கும் 250 டிஃபரன்ஸ் தான், 250 டிஃபரன்ஸுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS அவுட்டரில் கேஸ்டிங் பாடியில் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர் ஒயரும் கொடுத்துருவோம், ஸ்டார்டரோட சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மோட்டர்ஸ் பிராண்டில் அவைலபிள் இருக்குது, ஷார்ப் அவைலபிள் இருக்குது, லக்ஷ்மி இருக்குது. 3 பிராண்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது.
அக்வாவும் இருக்கும், டிராகன் அக்வான்னு ப்ராண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நம்மகிட்ட ரெகுலராக அவைலபிளாகவே இருந்துட்டு இருக்கும். இதுலயே பார்த்தீங்கன்னா 1.5 HP இருக்கு. இப்போ எனக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 110 அடி வரைக்கும் தள்ளணும் அந்த மாதிரி மோட்டர் சொன்னா 1.5 HP ஓப்பன் சொல்லுவாங்க. அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் 1.25 இன்ச் சக்ஷன் 1 இன்ச் டெலிவரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 5000 லிட்டர் வரைக்கும் நம்ம டிஸ்சார்ஜ் வந்துடுங்க. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மோனோ பிளாக்ஸ்லயே வந்து இந்த தண்ணி கார்பரேஷன் தண்ணி இழுத்து மேலே ஏற்றுற மாதிரி கேட்பாங்க. அதாவது ஸ்லோ ஸ்பீடு மோட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்கு. ஸ்லோ ஸ்பீடு மோட்டர் வரைக்கும் 1/2 HP உங்களுக்கு 8500 வரும். 1 HP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9500 வரும். இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடு மோட்டருக்குலாம் ரெண்டு டைப் இருக்கு. எக்கனாமிக்னு இருக்கு, ஹெவி டைப்னு இருக்கு. ஸோ அதை நீங்கள் அதை கேட்டே வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே கொஞ்சம் கேமரா மட்டும் திருப்பிக்கோங்க. கஸ்டமர்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ ரெடியாக நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நமக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஓப்பனல் மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஓப்பனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஃபேஸ் ஓப்பனல் மோட்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 HP 7.5 HP அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேஸ்டிங் பாடின்னு சொல்லுவாங்க. கேஸ்டிங் பாடி தான் வந்து ஓப்பன் வெல்ல பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே SSD நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓப்பன் வெல்ல அது சிங்கிள் ஃபேஸ் டைப்ல நம்மகிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பைப்ஸு, ஒயர்ஸு, அடாப்டர் செட்டு அந்த மாதிரி என்ன மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. அடுத்து கம்ப்ரஸருங்க. கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு டபுள் சிலிண்டர் சிங்கிள் ஃபேஸ் கம்ப்ரஸர். ஒரு 800 அடி 900 அடி அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் டபுள் சிலிண்டர் கம்ப்ரஸரே கொடுத்துருவோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,500 வருங்க. அதே மாதிரி 500 அடி வரைக்கும் போடுற மாதிரி இருந்தால் சிங்கிள் சிலிண்டர் கம்ப்ரஸரே வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25,500 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நான் சொன்னேன் இல்லையா ஓப்பன் இல்லை ஹை ஸ்டாண்டர்ட் பிராண்டுன்னு சொல்லுவாங்க, மோட்டக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதோடைய ரேட்டு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அது 4750 சொன்னேன் பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னா 5700. 1000 என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் SS மோட்டரே உங்களுக்கு ஃபுல் SS வரும். அதாவது வெளியே அவுட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கேஸ்டிங்கில் வரும். ஆனால் அந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்க்ரூ கொண்டு அதில் SS போட்டுருவோம். அதில் எம்எஸ் ஆடாக இருக்கும். பட் இதில் பியூர் SSல இருக்கிறதுனால நமக்கு லைஃப் இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மோட்டர் இறக்குனா டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்வாலோ பம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு 25 அடி 30 அடி தள்ளி இருக்குது. நான் அங்கேருந்து இழுத்து நான் மேலே ஏற்றுற மாதிரி இதுல ஸ்வாலோ பம்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வரும். சாதாரணமாக 1 HP. இது ஸ்டாண்டர்ட் மாடல் 1 HP மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. அப்புறம் நீங்கள் இந்த லேத் மிஷின் போடக்கூடிய மோட்டார்ஸ், இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதில் கிளாஸ் மோட்டர் சொல்லுவாங்க. அதாவது ரேட்டை பொறுத்து நமக்கு மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது எல்லாமே ஓப்பன் வெல் தான். நான் சொன்னேன் இல்லையா பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது. மேலே உள்ளது எல்லாமே ஓப்பன் வெல் தான். அப்புறம் ப்ரெஷர் பூஸ்டர் பம்புங்க. டேப்பு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க கிச்சன்லையோ பாத்ரூம்லையோ தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருதுன்னா இப்போ வந்து அதுக்கு ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ 2 பாத்ரூம் நான் யூஸ் பண்ணுறேன், என் டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா அதுக்கு 1/2 HP 2 லிட்டர் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் போட்டுக்கோங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா 7250 வருது. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாண்டோட இருக்குது. மேலே ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் 1 HP 4 ஸ்டேஜ் ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு. அப்படியே அங்கே மேலே அதுக்கு டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/2 HP லிட்டர் ஃபுல் ஸ்டாக்கில் நமக்கு அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ விவசாயத்துக்கு தேவையான அந்த உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா ஓப்பன் வெல் அந்த மேலே இப்போ ஃப்ரண்ட்டில் எடுத்தீங்க இல்லையா அது எல்லாமே விவசாயத்துக்கு மோட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்ஸ். ஸோ என்னதான் மோட்டர் நம்ம வீட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இப்போ இவ்வளோ மோட்டர்ஸ் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் அந்த மோட்டர்ஸோடைய விலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சின்னதாக செல்ஃப் ப்ரைமிங் மோட்டராக இருந்தாலும் சரி, ஓப்பனல் மோட்டராக இருந்தாலும் சரி, மோனோபிளாக் மோட்டராக இருந்தாலும் சரி, போர் மோட்டராக இருந்தாலும் சரி, ஏன் விவசாய உரம் மோட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணுறீங்க, யாருமே என்ன பண்ணுறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம யோசிச்சு நிதானமா நிறைஞ்சிச்சான்னு பார்ப்போம். தண்ணி வழிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் ஆஃப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இதை ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் இதை பற்றி ஏன் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், நம்மகிட்ட ஒரு 6 மாடல் இருக்குது. என்னென்ன மோட்டருக்கு யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு பயன்படுதுங்கிறத டேரெக்டாக போய் பார்த்துடலாம். ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 2300 தான் வரும். என்னடா இந்த 2300 அப்படி என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2300 பொருள் கூட இந்த மாதிரி ஃப்ளோட் சுவிட்சும் வந்துடும். இதுதான் டேங்க்ல போட சென்சார்ஸும் வந்துடும். உங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிறதுக்கும், டேங்க்ல தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிறதுக்கும், கீழே சம்பு தொட்டில் தண்ணிலாம் கட் ஆஃப் ஆகிறதுக்கும், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் வேணும்னா அதுவும் இதில் அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே இந்த ஒரு டிவைஸும் அந்த ஃப்ளோட் சுவிட்சும் உங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். சரி சார், இந்த 2300 பொருள் நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா www.bonexpertgroup.com அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குல்லையா அது கீழே ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலே வாட்ஸ்அப் ஆர்டரும் பண்ணிப்பாங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணணும்னு தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ வாட்ஸ்அப் ஆர்டரும் நாங்கள் எடுத்துக்கிறோம். இமிடியேட்டாக உங்களுக்கு பில்லிங் பண்ணுவாங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துறோம், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம். சரிண்ணா, இந்த மெட்டீரியல் வந்து யாரெல்லாம் மாட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சாதாரண பேசிக் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தாலே நீங்களே மாட்டிக்கலாம். அல்லது நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் எலக்ட்ரிஷியன்ஸ், ஒரு ஃபேன் மாட்டுறவங்க, மோட்டர் மாட்டுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டாலே ஈஸியா மாட்டிப்பாங்க. அதுக்குண்டான இன்ஸ்டாலேஷன் வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப் லிங்க் இருக்கு. அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் மாடல் பார்த்துடலாம். யுனிவர்சல் ட்ரையர் அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோலர். சரிண்ணா, இந்த யுனிவர்சல் கண்ட்ரோலர் காமிச்சிங்களே, என்னென்ன மோட்டர்லாம் பயன்படுதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கும் இது யுனிவர்சல் கண்ட்ரோலர் போடலாம். சரி, அப்புறம் எதுக்குன்னா இந்த யுனிவர்சல் ட்ரையர் அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோலர். சரி, இந்த யுனிவர்சல் ட்ரையர் அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் போர். இப்போ போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 2 ஃப்ளோட் குடுத்துறேன். இந்த ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா சம்ப் தொட்டியிலேருந்து மேலே ஏற மோட்டர்ல இந்த மாதிரி 2 ஃப்ளோட் குடுத்துடுறேன். சரி, அப்போ போர் மோட்டருக்கு நம்ம வந்து வெறும் 4 இன்ச் தான் போரே போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி பெரிய ஃப்ளோட்லாம் உள்ள கொண்டு போட முடியாது. ஸோ அந்த இடத்துக்காக தான் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த ட்ரையர் அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோலர். தண்ணி மேல உழுது இல்லையா? டேங்க்ல உழுது இல்லையா? அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு சென்சார் வைக்க போறோம். 2 பின் வைக்க போறோம். தண்ணி அதுல டச் ஆயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் ஃப்ளோங்கிற லைட் இதுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, இந்த வாட்டர் ஃப்ளோ லைட் எரியல அப்படின்னா என்ன ஆகும்னா, 2 நிமிஷம் கழிச்சு மோட்டர ஆஃப் பண்ணி விட்டுட்டு பஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ மோட்டரும் நமக்கு பாதுகாத்துரும். ஹை வோல்டேஜ் வந்தாலும் நமக்கு பாதுகாத்துரும். ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப் எல்லாமே வந்துரும். இதோட விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் அந்த யுனிவர்சல் கண்ட்ரோலோட ஒரு 200 ஜாஸ்தி. ஏன்னா அந்த பஸர் போட்டிருக்கோம் அவ்வளவுதான். ஸோ மேனுஃபேக்சரிங் இருந்து டைரக்டா நான் பண்ணி கொடுக்கறதுனால இந்த பிரைசிங் உங்களுக்கு. இதே நீங்க மார்க்கெட் பிரைஸ்ல விசாரிச்சீங்கன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல, ரூ. 850 நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணா வாட்டர் கண்ட்ரோலர் இருக்குது. சரி, அந்த ரூ. 850 உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதே மாதிரி ரூ. 4500 அந்த ஆன்லைன்ல காமிக்குது. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 4500 போட்டது அதிகபட்சமான விலை. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன்ல உள்ள அந்த ரூ. 4000 பிரைசிங்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் கண்ட்ரோலர் சொல்லியிருந்தாங்கன்னா, ரூ. 4000ங்கிறது ஓகே தான். ஏன்னா அதோடைய ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2900 தான். பட் ஆன்லைன்ல அவங்க என்ன பண்றாங்க? ரூ. 4000 போட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்றாங்க. பிகாஸ் வி ஆர் த மேனுஃபேக்சரர்ஸ், அதனால எங்களால கொடுக்க முடியும். அதேமே கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். அது ரூ. 850 தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்றது எஸ்எம்பிஎஸ் மாடல். சாதாரண இந்த சார்ஜருக்கு வரக்கூடிய ஐசி போட்டு பண்றதா வந்து. நம்ம பண்றது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். நம்மளுடைய மாடல் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவி டைப்ல வரக்கூடியது தான் நம்மளுடைய மாடல். டிரான்ஸ்ஃபார்மர் வித் ரிலேன்னு சொல்லுவாங்க. 30 amps ரிலேயோட வரக்கூடியது. நீங்க 3 ஃபேஸ் 20 HP மோட்டார் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் ஃபேஸ்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்க 3 HP வரைக்கும் டைரக்டாவே இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரையர் அண்ட் பஸ்ஸரோட விலை வெறும் ரூ. 2500 வரும். இதையும் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்த மாடல், ஆனா நான் அந்த அளவுக்கு சோம்பேறி கிடையாது. நான் மேனுவலா மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபுல்லான ஆஃப் மட்டும் ஆனா போதும் அப்படின்னம்னா வெறும் ரூ. 1800 செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். நீங்க மேல மோட்டர் ஆன் பண்ண போறீங்க, தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் மட்டும் ஆற மாதிரி. ஓகேங்களா? சரி, ஏன்னா இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர்னு சொல்லி கேட்டீங்களா, அது ஒரு டீட்டெயிலாக சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரையர் அண்ட் ப்ரொடெக்ஷனு, சைக்கிளிக் டைமரு இந்த மாதிரி ஆப்ஷனோட சேர்ந்து தான் டிஜிட்டல் மாடல். இது கொஞ்சம் இந்த தண்ணி இல்லாத ஏரியா, அதாவது வறட்சியான ஏரியா, போர் மோட்டர் போட்டு தண்ணி ஊத்து கம்மியா இருக்குங்கிற ஏரியாவுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். மிச்சபடிக்கு இந்த மாடல்ஸே போதும். இந்த யுனிவர்சல் கண்ட்ரோலர், ட்ரை ரன்னு, செமி இந்த மாதிரி மாடல்ஸே நமக்கு போதுமானது. அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கண்ட்ரோலர். ஸோ கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சொலனாய்டோட அதாவது இந்தியாவிலே ஒரு 4 கம்பெனி தான் பண்றாங்க. சொலனாய்டோட சேர்த்து ஆட்டோமேட்டிக்கா ஏர் ரிலீஸ் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப். கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜரா ஈரோடு, திருப்பூர் 1000 அடி, 800 அடி, 600 அடி இடத்துல தண்ணி ரொம்ப மணல் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற ஏரியாத்துல எல்லாமே கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் வீட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது 2950 வரும். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி தாங்க. கேஷ் ஆன் டெலிவரி நான் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குது. அது நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துக்கலாம். சரி, இது போக பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ்லேயே ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. இப்போ வாடகை வீடு யூஸ் பண்ணுறீங்க, 5 டேங்க் இருக்குது சார், எனக்கு 6 டேங்க் இருக்குது சார். வாடகை வீட்டுக்காரங்க தனித்தனியாக ஈபி இருக்குது. நான் மேனுவலாக அவங்க மோட்டர் ஆன் பண்ணுறாங்க, அவங்க கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஃபுல்லான ஆஃப் மட்டும் ஆனால் போதுன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலரோட ரோட்டரி சுவிட்ச் கொடுத்துருவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1800 வரும், ப்ளஸ் ஒரு 750, 2750. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா நீங்கள் உங்கள் வாட்டர் சிஸ்டம் வீட்டில் இந்த ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பற்றி என்ன மாதிரி ஸ்பெஷலாக கேட்டாலும் எங்களால் பண்ணித்தர முடியும். ஸோ அதுவும் உங்களுக்கு அந்த லிங்க்ல இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் லிங்க்ல பார்த்தாலே நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். நீங்கள் அதை டவுன்லோடாக பார்த்துக்கலாம். சரி, வீட்டில் போர் மோட்டர் போட்டிருப்பீங்க, அதுக்குண்டான வீடியோவும் பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் புதுசாக நீங்கள் போர் போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பழைய போர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரிங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த போர் மோட்டர் போயிடுச்சு அப்படின்னாலும், அந்த போர் மோட்டர் புதுசாக வாங்கணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். புதுசாக நான் போர் போட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 100 அடி போர் போட்டிருக்கிறேன், 200 அடி போர் போட்டிருக்கேன், அது எனக்கு பைப்பு, ஒயரு எல்லாம் செட்டாகவே நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னா அதுக்குண்டான கொட்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து பைப்பு, அதே மாதிரி ஒயரு, அதுக்குள்ள டாப் செட்டு, மோட்டர் ஃபுல் இறக்குறது மட்டும் செட்டு எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 HP 10 ஸ்டேஜ்னா உங்களுக்கு 100 அடி 150 அடி வரைக்கும் தாராளமா இறக்கலாம். அந்த 150 அடி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் 21,500 வருங்க உங்களுக்கு பைப்பு செட்டு எல்லாமே. ஃபினோலாக்ஸ் ஒயர் கொடுத்துருவேன், ஆசீர்வாத் பைப் கொடுத்துருவேன், ரோப்பு கொடுத்துருவேன், 12 kg ரோப்பு கொடுத்துருவேன், மோட்டர் 1 HP 10 ஸ்டேஜ் மோட்டர் கொடுத்துருவேன், ஸ்டார்டர் கொடுத்துருவேன். இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வெறும் 21,500 இது எல்லாமே கவர் ஆயிருதுங்க. 200 அடி போர் போட்டிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 வருங்க. தனியாக நீங்கள் ஒரு 200 அடி போர்னா 1 HP 12 ஸ்டேஜ் மோட்டர் போட்டுக்கலாம். வெறும் 9,750 வருங்க. இதே இது வந்து எனக்கு வந்து நான் 280 அடி போர் போட்டிருக்கிறேன், அதாவது 300 அடி நான் போர் போட்டிருக்கிறேன், எனக்கு என்ன மோட்டர் கொடுப்பீங்கன்னு கேட்டால் 1.5 HP 18 ஸ்டேஜ் கொடுப்போங்க, 13,500 வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 400 அடி போர் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 HP 25 ஸ்டேஜும் போடலாம், அல்லது 1.5 HP 25 ஸ்டேஜும் போடலாம். 1.5 HP 25 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16,500 வருங்க. 2 HP 25 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,500 வருங்க. இது எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டோட மோட்டர்ஸ் பிராண்ட் நம்மகிட்ட ரெடியாக ஸ்டாக்ல இப்போ அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் தான், ரெடி ஆகிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்போம். நீங்கள் எப்போ கேட்டாலும் 20 பீஸ் 30 பீஸ் கேட்டாலும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மோட்டர்ஸ் கடைக்காரங்க வாங்கி சேல்ஸ் பண்ணனாலும் எங்களை கூப்பிடலாம். அதே மாதிரி தனி நபர் ஒருத்தங்க வீட்டுக்கு நான் வாங்கி யூஸ் பண்ணனாலும் எனக்கு கூப்பிடுங்க. பார்சல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பிச்சி விட்ருவோம். சென்னையாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சி விட்ருவோம். பார்சல் டெலிவரி காஸ்ட் உங்களுடைய சைடாக இருக்கும். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். ஸோ மோட்டர்ஸ் உங்களுக்கு போர் மோட்டர்ஸ் வேணாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, அதுவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக ஆர்டர் பண்ணலாம்.